ஹலோ எவ்ரிவான், இதுதான் நம்ம கோட் ஐலாண்ட் போயிருந்தோம். ஏர்லி மார்னிங் 6க்கு அங்கே ரீச் ஆனோம். ஸோ இப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு சீனு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ஃபுல்லாக க்ரீனிஷு, அந்த வாட்டர் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஏதோ ஒரு மாதிரி ஸ்னேக் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அப்படியே பாருங்கள், பயங்கரமாக அந்த நேச்சரை வந்து அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அந்த வாட்டர்லாம் ப்ளூ கலரில் இருக்குது, அப்படியே ஸ்கை ப்ளூ கலரில் அவ்வளோ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு ஏர்லி மார்னிங்கிறதுனால ஒரு 2 to 3 பீப்புள் அந்த அவ்வளோ பெரிய பார்க்குறதுக்கு பயங்கர டீப்பாக இருக்குல்ல, அதில் ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து இங்கே ஒரு வே போச்சு. ஸோ இந்த வே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை ஃபாலோ பண்ணி போனோம். யாருமே இல்லை ஆக்சுவலாக, நம்ம ரொம்ப ஏர்லியாக வந்ததுனால. ஸோ இது வந்து வாக்வேன்னு போட்டிருந்துச்சு. அண்ட் இது வந்து இந்த சீல என்னெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் நம்ம வந்து அதில் டைவ் பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயம் பார்க்கலான்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்களா இருக்கும். யாருமே இல்லை நம்ம போகும்போது. ரொம்ப ஒரு 1 to 3 பீப்புள் தான் இருந்தாங்க. ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு நடக்கும்போது. ஸோ பயமாக வேறு இருந்துச்சு, ஏன்னா ஹசார்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இதில் ஹசார்ட்ஸ் வார்னிங்லாம் இருந்துச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற ஓஷன்ஸோடைய டெப்த்தெல்லாம் நமக்கு தெரியாது. அதுவும் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் வேறு போனேன். ஸோ இதுதான் ஐஸ்கிரீம் ஷாப் போல், மேபி லேட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க. யாருமே இல்லை. ஸோ இதுக்குள்ளே போகும்போது அவ்வளோ பயமாக இருந்துச்சு. சரி போகலான்னு அப்படியே ஸ்லோவாக போக ஆரம்பித்தாச்சு. அண்ட் இங்கே ஒரு பில்டிங் மாதிரி இருந்துச்சு. இந்த பில்டிங் என்ன அப்படின்லாம் தெரியல, சும்மா ஏதோ எம்டியாக இருந்துச்சு. சரி உள்ளே போகலாம், என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு அப்படியே பார்த்தேன். உள்ளே ஒன்றுமே இல்லை, ஃபுல்லி எம்டி. மேபி இங்கே இருந்துட்டு அந்த வியூவை பார்க்கலாமா இருக்கும், மேபி தெரியல. ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு அந்த ஃபிஷ்ஷோடதை பற்றியெல்லாம். தட்ஸ் இட். ஸோ திரும்ப நம்மளோட வாக்கை கண்டினியூ பண்ணுவோம். டாக்ஸ் அலோடு இல்லைன்ற போர்டு இருந்துச்சு. பார்க்கவே பயமாக இருந்துச்சு அந்த ஏரியாவை. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த அந்த ஹசார்ட்ஸோட இதெல்லாம் எவ்வளோ டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வார்னிங்கெல்லாம் இருந்துச்சு. அதை பார்க்க யாருமே வேறு இல்லையா. ஸோ தனியாக போகும்போது ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் படப்படன்னு இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே இறங்கினோன்னா அந்த சீயோடைய அந்த உள்ளே இறங்குறதுக்கான இதுக்கு போகலாம் போல். நான் வந்து அதுக்கு மேலே இறங்கலை, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு தனியாக போனதுனால. ஸோ இங்கேருந்து அப்படியே அந்த ஏர்லி மார்னிங்காக அந்த வேவ்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கேட்கவே. ஸோ இங்கே இருந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிடலான்னு அப்படியே இங்கேருந்து ஃபுல் வியூவை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுதாங்க இந்த வியூவை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சான்ஸே இல்லை, சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்படியே ஸ்கை ப்ளூ கலரில் இவ்வளோ பெரிய இதில் 2 பேர் அங்கே ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அது பேர்டுன்னு நினச்சிட்டு, யாரா அது பேர்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக வேறு அது ரிசர்ச் பண்ணேன். படத்தில் பார்த்தா பீப்புள். அது இங்கே வந்து ஸ்விம் வந்து பயங்கர ஃபேமஸுங்க, சின்ன வயசுலேருந்தே ஸ்விம் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய சீல கேஷுவலாக ஸ்விம் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், நான் பயந்தேன்ல, இதுதான் அந்த இடம். சடனாக கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ்வளோ பீப்புள் வந்து உட்காந்துருக்காங்க. நான் பயந்து நடந்து வந்துகிட்டு இருக்கேன். அப்புறமா ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் பார்க்குறேன், இவ்வளோ பீப்புள் அங்கே வந்து பாருங்களேன் டென்ட்டு போட்டு உட்காந்துருக்காங்க, சாப்பாடு அது இதுன்னு. பயங்கர ஷாக்காக இருந்துச்சிங்க பாருங்கள். நம்ம காலைல பார்த்த இடம் இங்கே இருந்தால் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ பேர் வந்துட்டாங்க பாருங்கள். இவன் அந்த வாட்டருக்குள்ளே நடந்து போயிட்டு போகிறாங்க. இன்னும் பாருங்கள், அந்த நம்ம ஊரில் உட்காந்துருப்போம்ல அது மாதிரி.